ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் அப்சைட் மார்க்கெட் 49,000 கிராஸ் பண்ணி 49,500 வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பயஸ் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக மூவ் ஆகி பாசிட்டிவில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்னிங்கில் ஒரு புல் பேக் ட்ரேட் வந்து கிடச்சிருந்தது. ஓகேங்களா, பட் ஃபுல் ஸ்ட்ராங்காக வந்துட்டு அப் சைடில் மூவ் ஆயிருக்கு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் க்ரீன் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலியில். ஸோ நாளைக்கும் இதே ரேலி கண்டினியூ ஆகுமா எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49,424. ஸோ 49,424 அப்படிங்கிற போது நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் க்ளோசிங் ப்ரைஸ். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். க்ளோசிங் ப்ரைஸ் பிவிசி வந்துட்டு 49,424. ஓகேங்களா. இப்போது என்னென்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லோ வந்துட்டு கீழே இருக்குது, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். லோ வந்துட்டு கீழே நியர்லி 48,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு லெவல்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்து நான் மாற்றுறேன். சிம்பிளாக நாளைக்கு அனாலிசிஸ் வச்சுப்போம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைன் வந்து காட்டியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் என்ன டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒயிட் சிபிஆர் மார்க்கெட்டில் ஒயிட் சிபிஆருங்கும்போது ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகலாமே தவிர அதை தாண்டி போகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் லெவலாக 5,000 வந்துட்டு உங்களுக்கு 50,000 டார்கெட் மேலே இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கான ஓப்பனிங்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, விச் மீன்ஸ் 49,400 500 இந்த ரேஞ்ச்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இந்த ஹை இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைனா ஹையர் அண்ட் ஹை ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுது, டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹை இந்த க்ளோசிங் ப்ரைஸில் ஃபார்ம் பண்ணுதுன்னா இமீடியட் பை கொடுத்துருங்க. உங்களோட டார்கெட் வந்து 50,000 ப்ளஸ், அதாவது 50,050 50,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேலி சொன்னது. ஓகேங்களா. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த டார்கெட் உங்களுக்கு கிடைக்கும். 50,000 டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதே வந்து 49,700 800 அப்படி ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேபி ஒரு புல் பேக் 50,000 வரைக்கும் ஃபஸ்ட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான சான்ஸ் கிடைக்கலாம். லைக் 50,000 வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்னால அதை ஹிட் ஆனோன்னு உடனே பை பண்ணிடாதீங்க. ஹையர் அண்ட் ஹை ப்ரைஸ் செக்ஷன் பார்த்து 50,000லேருந்து ஒரு புல் பேக் வெயிட் பண்ணுங்கள் டுவர்ட்ஸ் த சப்போர்ட். ஏன்னா எதுவுமே அப்படியே போகிற ரேலியில் போயிட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது அது பல நாள் ஒரு நாள் ஒர்க் ஆகலாம், நாளைக்கு மேபி ஒர்க் ஆகலாம், பட் எல்லா நாளும் ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் காம் டவுனாக இருங்க. ஒரு நல்ல ஒரு நான் செல்லிங் பண்ணணும்னு சொல்ல, நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்போது லைக் மேபி க்ளோசிங் ப்ரைஸ் அந்த மாதிரியோ இல்லை R1T எங்கே ஒரு புல் பேக் உங்களுக்கு கிடச்சி பையிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி க்ளோசிங் ப்ரைஸ்ட்ட திரும்ப ஒரு பையிங் எடுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. ஓப்பன் ஆகதே 47,800 900 ஓப்பன் ஆச்சுன்னா 50,000 டச் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 50,000 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மேலே ஹையர் அண்ட் ஹை போகுதுன்னா பையிங் ட்ரை பண்ணுங்க. பட் அது 99% அது சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னாலே ஒரு நெகட்டிவிட்டி வரும். நெகட்டிவிட்டின்னு சொல்ல ஒரு புல் பேக் இழுப்பாங்க. அப்போ பையர்ஸ்க்கு ஒரு நல்ல பையிங் சான்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து பை பண்ணுங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் ட்ரேடு. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நாளைக்கு எந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 59,000 வந்துட்டு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன் செகண்ட். நாளைக்கு வச்சு 49,000 இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து 49,000 வந்து சைக்கலாஜிக்கல் லெவலாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆக்ட் ஆகும் இந்த 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 கன்சால்டேஷனு. அதுக்கடுத்தது தான் வந்துட்டு அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லைங்களா அந்த லெவல், அதாவது 48,600 அந்த லெவல் வரைக்கும் வரும். பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிற இடம் 49,000 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுது அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் டவுன் சைடில் ஒல்டைலாக இருக்கும். பட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சாலும் பை பண்ணிடுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக 49,500 போயிட்டு 500லேருந்து 50,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ப்ராப்பர் சப்போர்ட் லெவல் 49,000 இல்லை பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட் அது உங்களுக்கு வல்டிலிட்டி ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மோடி எங்கே ப்ராப்பரான டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்குதோ அங்கே ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அது கண்டிப்பாக இது வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நாளைக்கே ரேலியாகி 50,000 கிராஸ் பண்ணிடும்னு நினச்சிட்டு கண்மூடித்தனமாக பெரிய ஹையர் அண்ட் ஹையர் டார்கெட்ஸ்க்கு எய்ம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சைக்கலாஜிக்கலாக திங்க்
பண்ணுங்க. 3 டைப் ஆஃப் ஓப்பனிங் சொல்லிக் குடுத்துட்டேன். ஃப்ளாட் ஓப்பனிங், கேப் அப் ஓப்பனிங் அண்ட் தென் கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ 3யும் பேஸ் பண்ணி உங்களோட சைக்காலஜிய கண்ட்ரோல் பண்ணி நாளைக்கான ட்ரேட்ல உங்க செட்டப் எப்படி உட்காருதுங்கிறத பொறுத்து நீங்க பண்ணுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் பிளான்ஸ் தான். நாளைக்கு உங்களோட செட்டப் எப்படி உட்காருது, உங்களோட மைண்ட் செட்ட ப்ராப்பரா வச்சு பண்ணுங்க. மல்டிபிள் ட்ரேட்ஸ் இன்னைக்கு இப்படி ராலி ஆயிடுச்சு, நாளைக்கும் ராலி ஆகும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு லாஜிக்கல் கேம், மைண்ட் செட் கேம் தான். ஸோ பி கேர்ஃபுல். ரிஸ்க் இஸ் ரிவார்ட் மெயின்டெயின் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்க. புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்க கீழே அப்ஸ்டாக்ஸ் அண்ட் ஜெரோடாவோட ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் vlogல பார்க்கலாம்.